அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நெருக்கடிக்கு உள்ளாக உள்ள இலங்கை ரணில் விடுத்துள்ள எச்சரிக்கை. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அனுர வழங்கிய வாக்குறுதி பெரும் காத்திருப்பில் கத்தோலிக்க திருச்சபை. 20 மாவட்டங்களில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அனுரவின் தேர்தல் கருத்துக்கு சஜித் கடும் கண்டனம். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தந்தை மகன் கொலை நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. சிறையில் கதறி அழும் பிள்ளையான். சீனாவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் வர்த்தகர் ஒருவர் கைது. அதிகரிப்பை பதிவு செய்த கொழும்பு பங்கு சந்தை. நுவரெலியாவில் குவியும் சுற்றுலா பயணிகள். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையால் இந்த நாட்டில் 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் வேலையிழக்கும் அபாயம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்று சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட விக்ரமசிங்க இதை அவசர நிலையாக கருத வேண்டும் என்றும் புதிய அமெரிக்க வரி கொள்கை தொடர்பாக அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கட்டணங்கள் அதிகரிக்கும் போது பொருட்களுக்கான நுகர்வோர் தேவை குறைகிறது. இது ஒரு அனுமான சூழ்நிலை அல்ல. இது ஏற்கனவே வெளிப்பட்டு வருகிறது. இதன் ஒரு நேரடி விளைவு வேலையிழப்புகளாகும். இதன் தாக்கம் வேலை செய்பவர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் பரந்த பொருளாதாரம் முழுவதும் எதிரொலிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்றுமதி வருவாயில் ஏற்படும் வீழ்ச்சி இலங்கையின் பொருளாதார சமநிலையை மிகவும் மோசமாக்கும். மேலும் ரூபாவின் மதிப்பு இன்னும் அதிகமாக குறையக்கூடும். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அமெரிக்காவுடன் இலங்கை அரசாங்கம் விவாதிக்க வேண்டும். மேலும் இதை அவசர நிலையாக கருதி அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் எடுக்கும் என்பது குறித்து நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும். இல்லையெனில் இந்த நிலைமை குறித்து எந்த அறிக்கைகளும் வெளியிடப்படாவிட்டால் ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சினைகள் எழும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று எதிர்வரும் ஏப்ரல் 21ஆம் தேதியுடன் 6 ஆண்டுகள் கடக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு பொறுப்பான பல நபர்கள் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த மார்ச் 30ஆம் தேதி அன்று மாத்தறை தேவேந்திர முனையில் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் முறையான முறையில் நடைபெற்று வருகின்றன. தாக்குதல்களின் ஆண்டு நிறைவு ஏப்ரல் 21 அன்று மீண்டும் நினைவு கூறப்படும். அந்த திகதிக்கு முன்னர் தாக்குதல்களுக்கு பொறுப்பான கணிசமான எண்ணிக்கையிலான நபர்களை அம்பலப்படுத்த குற்றப்புலனாய்வுத்துறை விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருத்தந்தை சிரில் காமினி ஏப்ரல் 21ஆம் தேதி வரை காத்திருப்பதாகவும் புதிய அரசாங்கத்தின் அறிக்கையில் வலுவான நம்பிக்கை இருப்பதாகவும் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். முன்னதாக பேராயர் கார்டினல் மல்கம் ரஞ்சித் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக புதிய அரசாங்கம் நீதி வழங்கும் என்று தெரியவில்லை என்றும் இல்லையெனில் புதிய அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் வீதிகளில் இறங்க வேண்டியிருக்கும் என்றும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கடும் வெப்பமான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் ரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வெப்பத்தால் ஏற்படும் பக்கவாதம் போன்ற நோய்களை தவிர்க்க பின்வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நிழலான இடங்களில் அடிக்கடி ஓய்வு எடுப்பதோடு அதிகளவு நீரை பருகவும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிக வெப்பத்தால் பாதிக்கப்படக்கூடிய வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் கவனமாக இருக்க எச்சரிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வெற்றிடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களில் குழந்தைகள் அல்லது சிறுவர்களை நீண்ட நேரம் தனித்துவிட வேண்டாம் என்றும் முடிந்தளவு வெளியில் மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வெளியில் செல்லும் பொழுது வெள்ளை அல்லது வெளிர்நிற ஆடைகளை அணிந்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திசை காட்டி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்காக மாத்திரம் நிதி ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி அனுர தெரிவித்தமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அதிருப்தியை வெளியிட்டுள்ளார்.
பொத்துவில் அக்கரைப்பற்று பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி யாரையும் பாரபட்சமாக நடத்த முடியாது. உள்ளூராட்சி மாற்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றும் கட்சிகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்தே குறித்த மாற்றங்களுக்கு நிதி வழங்குவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்து வெளியிட்டிருக்கிறார். ஜனாதிபதி அவ்வாறு கூறினாலும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் உள்ளூராட்சி மன்றங்களூடாக வழங்கப்படும் சேவைக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். இனம், மதம், சாதி, வர்க்கம், கட்சி வேறுபாடின்றி நாட்டு மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகவே ஜனாதிபதி நியமிக்கப்படுகின்றார். அவ்வாறு இல்லாத ஜேவிபிக்கு மாத்திரம் சேவையாற்றுவதற்காக நியமிக்கப்படவில்லை. ஜனாதிபதியானவர் கட்சி, சாதி, இன, மதம் பாராமல் அனைவருக்கும் சமமான சேவையை வழங்க வேண்டும். ஜனாதிபதி அனுர தெரிவித்த கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன். இவ்வாறான அரசியல் அச்சுறுத்தல்களை கண்டு சளைக்க வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார். கண்டி நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 37 பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்குவது குறித்து மத்திய மாகாண வலயக்கல்வி பணிப்பாளர் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். அதற்கும் ஏப்ரல் 21ஆம் தேதி தொடக்கம் ஏப்ரல் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மேற்குறிப்பிட்ட 37 பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படுவதாக வலயக்கல்வி பணிப்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 18 முதல் 27 வரையான காலப்பகுதியில் விசேட தலதா கண்காட்சி இடம்பெறவுள்ளதன் காரணமாகவே இவ்வாறு பாடசாலைகள் மூடப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. தலதா கண்காட்சி நடைபெறுவதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலைகள் பாதுகாப்பு படையினருக்கான தங்குமிடங்களாக பயன்படுத்தப்படுவதால் பாடசாலையை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனுராதபுரம் ராஜாங்கனை பிரதேசத்தில் தந்தை மற்றும் மகன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர்களை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நொச்சியாகம நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று நொச்சியாகம நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 27 மற்றும் 23 வயதுடைய 2 சகோதரர்களே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ராஜாங்கனை பிரதேசத்தைச் சேர்ந்த 56 வயதுடைய தந்தையும் 26 வயதுடைய மகனும் கடந்த 12ஆம் தேதி கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தனர். ராஜாங்கனை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ராஜாங்கனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குற்றப்புலனாய்வு துறையின் காவலில் உள்ள முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில சந்தித்துள்ளார். கமன்பில தான் பிள்ளையானின் வழக்கறிஞராக செயல்படுவதாகவும் போலீசாருக்கு அறிவித்த பின்னரே இந்த சந்திப்புக்கு அனுமதி கிடைத்துள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளின் முன்னிலையில் சுமார் அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நீட்டித்துள்ளது. அப்போது பிள்ளையான் கண்ணீர் விட்டு கதறி அழுததாக உதய கமன்பில வெளியே வந்த பின் தெரிவித்துள்ளார். சீனாவில் தயாரிக்கப்பட்ட 84 எஸ்ரக துப்பாக்கி, 2 மெகசின்கள் மற்றும் 46 தோட்டாக்களை வைத்திருந்த வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்தியகுட பகுதியில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண குற்ற தடுப்பு பிரிவினரால் இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன் இன்று குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து பங்கு விலை சுட்டன் 99.68 புள்ளிகளால் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அந்த வகையில் கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்குகளின் மொத்த விலை சுட்டன் இன்று 15,625.88 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. அதன்படி கொழும்பு பங்கு சந்தையின் மொத்த புரள்வானது இன்றைய தினம் 792.8 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. நுவரெலியாவின் இதமான காலநிலை, இயற்கை வளம் மிகுந்த பகுதிகள் மற்றும் சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். நுவரெலியா கிரகரி பாவிக்கு தினமும் உள்ளூர் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் ஆயிரக்கணக்கானோர் தமது பொழுதினை போக்குவதற்காக வருகை தருகின்றனர். கிரகரி பாவி கரையோரத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் நுவரெலியா மாநகர சபை ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்து வருகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் ஓய்வு எடுப்பதற்கு ஏற்ற சகல வசதிகளுடன் கூடிய ஏராளமான ஹோட்டல்களும் அங்கு காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.